பெரியவாழணும். ஸ்ரீ லலிதா வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அனுகிரகத்தை சொல்லக்கூடிய நாமமாக அற்புதமாக நாம் எளிதாக அழைக்கக்கூடிய நாமம். அவள் அந்த நாமத்தை கேட்டாலே உருகி விடுவாள், அனுகிரகம் செய்து விடுவாள் என்று அம்பா என்று அழகாக சொன்னார்கள். அடுத்ததாக அவள் இருக்கக்கூடிய அந்த இடம், சக்கரங்கள், யந்திரங்கள், முக்கோணங்கள் அப்படி நம்ம பார்க்குறோமே, அதை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். ஓம் திரிகோணகாயை நமஹ. ஓம் திரிகோணகாயை நமஹ. திரிகோணம் அப்படின்னா முக்கோணம் இல்லையா? அப்போ முக்கோணத்தில் இருப்பவள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முக்கோணம் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஸ்ரீசக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸ்ரீயந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீசக்கரம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா முக்கோணத்தால் ஆனது. ஒவ்வொரு ஆவரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு ஆவரணத்திலும் ஒவ்வொரு எண்ணிக்கை இருக்கக்கூடிய முக்கோணங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக சொல்லணும், இப்போ 4வது ஆவரணம் அப்படின்னு சொன்னால் அந்த 4வது ஆவரணத்தில் 14 திரிகோணங்கள் இருக்கும். சரி, 7வது ஆவரணம் அங்கே 8 திரிகோணங்கள் இருக்கும். 8வதுல ஒரே ஒரு திரிகோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னா 43 திரிகோணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக 8வதில் இருக்கக்கூடிய திரிகோணத்திலும் எல்லா திரிகோணத்திலும் அவளே தான் நிறைந்து இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்முடைய சிற்றறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சிற்றறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா முக்கோணமாக இருக்கிறது. அதன் நடுவில் ஜுவலித்து கொண்டிருப்பவளாக இந்த அம்பிகை இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறது தான் திரிகோணகா அப்படின்னு சொல்கிறார் மகா பெரியவா.